தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தும் ஞானதம் சாந்திரூபணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதாம் கலிதேவம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகம் மாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனிமை பாருங்கள். இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக ட்ரீம் கொடுக்கறது கூட பெரியவாக தானே இருக்க முடியும், வேறு யார் இருக்க முடியும்? யாருக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் என்னன்னு யாருக்கு தெரியும்? யார் எழுத போகிறாலே அவளை கூட மறந்துடலாம். ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் மறக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே அவர் தான், பரமேஸ்வரன் தானே, அவர் தான் எல்லாத்தையும் ஆட்டி பிடிக்கிறவர். அதனால் அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காதுன்றது தான் இதை காமிக்கிறது. அதுதான் நம்ம மெசேஜ். ஸ்ரீமதி அஸ்வினி கிருஷ்ணன் அப்படிங்கிறவா ஒரு வீடியோ போட்டிருக்கா, 13 டிசம்பர் 2019 அதில் அப்லோட் பண்ணியிருக்கா. இது வந்து அவளுடைய குரு பூஜை பற்றியானது. அது அவள் பெங்களூரில் இருக்கா. மகாபெரிவாளை வேண்டிட்டு குரு பூஜை பண்ணணும், ஒவ்வொரு வியாழக்கிழமை பண்ணணும். அது மாதிரி 9 வாரம் பண்ணணும். அது ஒரு சிட்டு. அதுக்குள்ளேயே அவள் என்ன பிரார்த்தனை பண்ணுறாளோ அது நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜிஆர் மாமா அவர் மூலமாக அவள் பிரார்த்தனையை சொல்லி, அவர் வந்து மானசீகமாக பிரிவா கிட்ட பிரார்த்தனை பண்ணி பிரிவாளுடைய உத்தரவு வந்ததும் அவள் சொன்னான்னா அவள் ஆரம்பிப்பாள் அந்த பூஜையை. அந்த மாதிரி இதுதான் சாதாரண நடக்கிறது. இவளுக்கு உத்தரவு வந்திருக்கு. இந்த இவாளுக்கு அஸ்வினி கிருஷ்ணனுக்கு அவளுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன் பேர் வந்து ஸ்கூல் போகிற பையன் மாதிரி இருக்கான், சின்ன பையனாக தான் இருக்கான். ஒரு 10 வயசு மாதிரி தெரியுறான். அவள் சொல்லலை, 8-10 வயசு மாதிரி தெரியுது அவனை பார்த்தா. அந்த பையனோட பேர் சாய் சாரதி அப்படிங்கிறவன். இவா 2 பேருக்குமே மகாபெரிவா மேலே ஏகப்பட்ட பக்தி இருந்திருக்கு. அந்த சாய் சாரதி மகாபெரிவாளுக்கு இந்த குரு பூஜையும் போது பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு ருத்ரம்லாம் சொல்லி சாயங்காலத்தில் அபிஷேகம்லாம் பண்ணுறான். அதெல்லாம் கூட அவள் வீடியோ பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறா, அந்த வீடியோவில் போட்டிருக்கா. அந்த அளவுக்கு அந்த பையனுக்கு பக்தி இருந்திருக்கு. பெரியவாளை பரமேஸ்வரனாக நினச்சிட்டு பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியுது. இவன் வந்து ஒரு பூஜை தான் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு குரு பூஜை முடிஞ்சது வியாழக்கிழமை. அடுத்த வியாழக்கிழமை குரு பூஜை இருக்குது. அதை முடித்து வெள்ளிக்கிழமை அந்த பையனுக்கு ஒரு மிட்டம் டெஸ்ட், மிட்டம் எக்ஸாம்னு வேலை அது நடக்கிறது போல் ஆரம்பிக்க போகிறது வெள்ளிக்கிழமை. அப்போ வியாழக்கிழமை அன்றைக்கி அவன் அந்த பையன் வந்து குரு பூஜையில் கலந்துட்டான். அதெல்லாம் பண்ணியிருப்பான், ருத்ரம் சமக்கம்லாம் சொல்லியிருப்பான், எல்லாம் முடிஞ்சது அபிஷேகம்லாம். அவன் பரீட்சைக்கும் படிச்சிருப்பான், படிக்கிற பையனாக தானே இருப்பான், அதெல்லாம் படிச்சிருப்பான். பெரியவாளுக்கு பூஜை பண்ணுறான்னா படிக்காமல் இருந்தால் பாஸ் பண்ண வச்சுருவாரா? பெரியவா பண்ண வச்சுருவார் இருந்தால் கூட நம்மளும் நியாயமாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த பையன் படிச்சிருப்பான். ஆனால் மனசுக்குள்ளே அந்த பையனுக்கு ஒரு டென்ஷன் ஓடிகிட்டே இருக்குது. நாளைக்கு எக்ஸாம். இப்போ வியாழக்கிழமை அன்றைக்கி குரு பூஜை நடந்தது. சாயங்காலம் இதெல்லாம் பண்ணால், நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுன்னா எல்லாம் நடந்தது. ஆனாலுமே ஒரு மனசில் வந்து ஒரு பயம் அவனுக்கு. நாளைக்கு நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது. முதல்ல கெமிஸ்ட்ரி தான் ஆரம்பிக்கிற போகிறது. அந்த மிட்டம் அந்த எக்ஸாம்ஸில் முதல் சப்ஜெக்ட் வந்து அவனுக்கு கெமிஸ்ட்ரி. அதில் கொஞ்சம் அவனுக்கு லைட்டாக தகராறு இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான், இருந்தாலுமே அது கொஞ்சம் அவனுக்கு பயம், அது சரியாக பண்ணுவோமான்னு. ஆனால் கொஞ்சம் நல்லாவே படிப்பான். இருந்தாலும் பெரியவாளையும் விட்டுற முடியாது, பேலன்ஸ் பண்ணணும். அதனால் வியாழக்கிழமை பெரியவா குரு பூஜையில் நான் பண்ணுறேன். யாரும் கம்பல் பண்ணல, அவனாவே பண்ணுறான். கூட அவன் அம்மா கூட சேர்ந்து அவனும் பூஜை பண்ணுறான். அந்த பிரதட்சணம் பண்ணணும். ஜெய் சங்கர ஹர சங்கர அப்படியே 108 பிரதட்சணம் பண்ணணும். அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்கான். எல்லாம் அப்புறம் சாயங்காலம் வழக்கம் போல் பெரியவாளுக்கு ருத்ராபிஷேகம்லாம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு அடுத்தல் வந்து கெமிஸ்ட்ரின்னொடனே அவனுக்கு கொஞ்சம் கலக்கிறது, சரியாக பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கான். அவன் அம்மா கிட்டே எதுவுமே சொல்லலை. அவன் மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கு. ஒரு லேசாக ஒரு பயம் இருக்குது. அது தெரியுமா, யாருக்கு தெரியுமானா பரமேஸ்வரனுக்கு தெரியுமே.
அதனால் ராத்திரி அவன் தூங்கின்னு இருக்கான். அடுத்த நாள் விடிகாலத்தால் அவனுக்கு ஒரு சாய் சாரதிக்கு ஒரு கணா. அதில் மகாபிரிவா வந்திருக்கா, தண்டத்தை கையில் வச்சுட்டுருக்கா. வலது கையை இடது கையில் தண்டம், வலது கையை இப்படி தூக்கி இப்படி பண்ணி ஆசிர்வாதம் பண்ணிட்டு ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லி சிரிச்சுட்டே சொன்னார். கணாப்பு எடுத்து அந்த பையன் கேட்டுட்டான். அவனுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சுது. அது கணானாலாம் நல்லா இருக்கும், எனக்கே அனுபவம் இருக்குது, நல்லா கேட்கும், கிளியராக கேட்கும். கேட்க வைக்கக்கூடாதுன்னா பெரியவா கேட்காம இருக்க மாதிரி பண்ணிவிடுவா. ஆனால் சில சமயம் ரொம்ப நல்லா கேட்கும், ஏதோ ஒரு ஆம்ப்ளிஃபை பண்ண சவுண்டு மாதிரி கேட்கும். கணா பெரியவானா சத்தியம்னு சொல்லியிருக்க. பெரியவாவும் சிவன் சாரும் கணால் வந்தால் அது சத்தியம், பரம சத்தியம்னு தெரிஞ்சுக்கணும். பெரியவாளுடைய பூர்வாசிரம தம்பி சிவன் சார். இப்போ கணாவு வந்தால் நிஜம்னு எடுத்துக்கணும். அப்போ அனுகிரகம் பண்ணிட்டார், அந்த பையன் நல்லா மார்க் வாங்கிடுவான், அதில் டவுட்டு கிடையாது. இதில் என்ன இருக்குன்னா, அந்த பையன் வந்து கடத்தில் எக்ஸாம் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட கேட்டிருக்கான், அம்மா மகா பெரியவாளுக்கு இங்கிலீஷ் பேச வருமா அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் அம்மா சொன்னாலாம், ஏண்டா இதில் சந்தேகம், மகா பெரியவாளுக்கு ஏகப்பட்ட பாஷை தெரியும்டா, நிறைய லாங்குவேஜ் பேசுவார்ரா, ஏன் கேட்குற அப்படின்னு. இல்லை அவர் இங்கிலீஷில் பேசுகிறார் அப்படின்னு. இங்கிலீஷில் என்னடா, எல்லா பாஷையிலையும் தான் பேசுவார். இல்லை எனக்கு கனா வந்தது இன்றைக்கி விடிகாலத்தால் தூங்கிட்டு இருக்கும்போது. அப்போது அதில் வந்து அது மாதிரி சொல்கிறார் பெரியவா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் சொல்லி பெரியவா அப்படி கையப்படி தூக்கி சிரிச்சுட்டே அப்படி பண்ணார். போயிட்டு அப்போ அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. அப்பாவி எப்படி பாரு இந்த பையனுக்கு, சுண்டக்கா பையனுக்கு எப்படி பெரியவா வந்து எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு அவளுக்கு இருக்குமே. யார் இருந்தாலும் பக்தியிலும் அது ஒரு பொறாமை வரும், நம்மளை விட இப்போ அவனுக்கு பக்தி இருக்கா எப்படி அப்படின்னு அவள் அம்மாவுக்கு தோணியிருக்கலாம். நான் சொல்கிறேன். ஆனால் அந்த பையனுக்கு டவுட் வருது, அம்மா எனக்கு ஒரு சந்தேகம்மா, பெரியவாளுக்கு எப்படி கெமிஸ்ட்ரி எக்ஸாம்னு தெரியும் எனக்கு அப்படின்னு. ஆமாம், பெரியவாளுக்கு என்ன தெரியாது, நம்ம ஜாதகமே பெரியவாளுக்கு தெரியும், அப்புறம் என்ன. இப்பேற்பட்ட அனுபவம் இது இருக்குது பாருங்கள். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேச்சரம், மகாபிரிய பாதமேச்சரம்.